ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஆராய வேண்டும். அதற்காக வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், யாராவது போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும். ஆக கேட்கக்கூடியவர்கள் கூட இது வேத வாக்கியம் தானா, நம்மை நியாயம் தீர்த்து நித்திய ஜீவனுக்கு இந்த வேத வாக்கியங்கள் நம்மை கொண்டு செல்லுமா? ஆக கேட்கக்கூடியவர்களும் அதை ஆராய வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆக போதிக்கிறவர்கள் வேதத்தை போதிக்க வேண்டும், வேதத்தில் உள்ள வார்த்தைகளை போதிக்க வேண்டும். கேட்கிறவர்களும் அவருடைய வார்த்தையை தான், அவருடைய வசனத்தை தான் கேட்க வேண்டும். கேட்பதோடு மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பெரிய பட்டணத்தை குறித்து நாம் வாசிக்கும்போது, அது அப்படித்தானா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்ததினாலே நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கும். நாமும் நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும். அதற்காக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஒருவர் போதிக்கும் போது, அதை நாம் கேட்கும்போது, இந்த வார்த்தைகள் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லுமா, இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா என்று நாம் பெரிய பட்டணத்தாரை போல தினந்தோறும் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்ப்பதோடு மட்டுமல்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21-22 நாம் வாசிக்கும் போது, ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக வசனத்தை கேட்பதோடு மட்டுமல்ல, அதன்படியாக நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வசனம்தான் நம்மை நியாயம் தீர்க்கும். ஆக போதிக்கிறவர்கள் நம்மை நியாயம் தீர்த்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லக்கூடிய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். கேட்கிறவர்கள் அது அப்படித்தானா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்ப்பதோடு மட்டுமல்ல, அதன்படியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். ஆக வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆக தேவ ஆவியானவர் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக தேவ ஆவியானவர் கொடுத்த வேதத்தை நாம் நம்முடைய சுய இஷ்டத்தின்படியாக வாசிக்க முடியாது. ஒரு டிவியை வாங்குகிறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், ஒரு மிக்சி வாங்குகிறோம், ஒரு டெக்கு வாங்குகிறோம். ஆனால் டெக்கு வாங்கும்போது நம்முடைய இஷ்டத்துக்கு அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. வாங்கும் போதே கேட்போம், அது கேட்லாக் இருக்கா, இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருக்கா. ஏனென்றால் அதை எப்படி நாம் உபயோகிக்க வேண்டும், ஏனென்றால் அதை கண்டுபிடித்தவர்கள் அதை எதற்காக கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படியாக நாம் உபயோகித்தால் தான் வாங்கின பொருள் நமக்கு பயன்படும். ஆக இந்த வேதத்தை வாங்கி, இந்த வேதம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். நித்திய ஜீவனுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் இவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், இவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதேபோல் இயேசு கிறிஸ்துவானவரும் பூமியில் இருக்கும்போது Matthew 22:20, மத்திய 22:29, வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் நீங்கள் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்துவான பூமியில் இருக்கும்போது சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் வேதத்தை வாசியாமல், வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்றும் தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதன்படியாக நாம் வேதத்தை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி ஆராய்வது? ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னவர் எப்படி ஆராய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஜோடியை தேடி நாம் வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆகிய கர்த்தருடைய புஸ்தகத்தில் நாம் தேடி வாசிக்க வேண்டும். எதை தேடி வாசிக்க வேண்டும் என்றால் ஜோடியை நாம் தேடி வாசிக்க வேண்டும். ஏன் ஜோடியை நாம் தேடி வாசிக்க வேண்டும்? ஏசாயாவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆக நாம் ஜோடியை நாம் தேடி வாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதத்திலிருந்து நாம் போதிக்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37 நாம் வாசிக்கிறோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்ல வேண்டும், அதற்கு மிஞ்சினால் தீமையினால் உண்டாயிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக மிஞ்சக்கூடாது, மிஞ்சினால் அது தீமையாகிவிடும். ஆக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது தீமை என்றால் என்ன? ஆக்கினை. நீங்கள் ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது.
அதேபோல் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது தேவனுடைய வசனத்தோட அல்லது வார்த்தையோட நாம் ஒன்றையும் கூட்டக்கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் நாம் குறைக்கக்கூடாது. அதையே வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள எந்த வார்த்தைகளையும் நாம் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ உள்ளதை உள்ளதென்று நாம் சொல்ல வேண்டும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இப்போது நாம் வேதத்தை ஆராய்கிறோம். ஆராய்வதோடு மட்டுமல்ல, அதன்படியாக நாம் செய்ய வேண்டும். அதன்படியாக செய்தால்தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். ஆக வேதத்தை ஆராயும் போது எப்படியெல்லாம் ஆராய வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறதோ அந்த காரியங்களை நாம் ஞாபகத்தில் வைத்து வேதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். கடைசியாக 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருந்து போதிக்கும் போது எப்படி போதிக்க வேண்டும் என்பதை நாம் வாசிக்கிறோம். பகுத்து போதிக்க வேண்டும். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்னதாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு என்ற 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிக்கிறோம். ஆக தேவனுக்கு முன்னதாக நாம் உத்தமனாக இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை பகுத்து போதிக்க வேண்டும். ஆக எப்படி பகுத்து போதிப்பது? நம்ம நினைச்சபடி பகுத்து போதிக்கலாமா? முடியாது. எபிரேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுள்ளம் பற்றி இருக்கிறார் என்று தெளிவாக வேதம் உரைக்கிறது. ஆக கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் பூர்வ காலத்தில் அவர் எப்படி கட்டளை கொடுத்தார், யாருக்கு கட்டளை கொடுத்தார், எப்படியெல்லாம் கட்டளை கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்கலாம். ஆதி மனிதனிலிருந்து குமாரன் வரைக்கும் அவர் கட்டளை கொடுத்திருக்கார். ஆக முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசிக்கிறோம். இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை கொடுக்கிறார். அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதன் பிறகு நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கும்போது நன்மை தீமை அறியும் கனியை நீ புசிக்காதே என்று சொன்னார். நோவாவுக்கு கட்டளை கொடுக்கும்போது நன்மை தீமை அறியும் கனியை புசிக்காதே என்று சொல்லவில்லை. கொப்பேறு மரத்தால் உனக்கு பேழையை உண்டாக்கு என்று சொல்ல கட்டளையை மாற்றுகிறார். அதன் பிறகு ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கும்போது கனியை புசிக்காதே என்றும் சொல்லவில்லை, கனியை புசிக்காதே என்றும் சொல்லவில்லை, கொப்பேறு மரத்தால் பேழையை உண்டாக்கு என்றும் சொல்லவில்லை. நீ உன் மகனை கொண்டு போய் நான் காண்பிக்கும் தேசத்தில் மோரியா மலையின் ஒன்றுமேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்கிறார். ஆக ஆதாமுக்கு கொடுக்கும்போது கட்டளையை ஒன்று, நோவாவுக்கு கொடுக்கும்போது கட்டளையை மாற்றுகிறார், ஆபிரகாம் கொடுக்கும்போது கட்டளை இன்னும் மாற்றுகிறார். ஆக பார்க்கிறோம், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஆதாம் ஒரு பங்காக எடுத்து அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், நோவா ஒரு பங்காக எடுத்து அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஆபிரகாம் ஒரு பங்காக எடுத்து அவர் கட்டளை கொடுக்கிறார். ஆக பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் கட்டளை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக எபிரேயரின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1 இன்னும் அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு மோசேயின் மூலமாக இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் எங்கே பண்ணுகிறார் என்றால் ஓரேப் என்ற இடத்தில், சீனாய் மலையில் ஓரேப் என்ற இடத்தில் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட உடன்படிக்கை 10 கட்டளை என்றும் அது நியாயப்பிரமாணம் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் போது அந்த கட்டளையை அவர் யாருக்கு கொடுத்தார், அந்த கட்டளையை கொடுத்து அந்த கட்டளை யாருக்கு அல்ல என்பதையும் அங்கே நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, மோசே இஸ்ரேல் மக்களை அழைத்து நான் இன்று சொல்லும் இந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள், நீங்கள் அவைகளின்படி செய்யும்படிக்கு அவர்களை கற்று கை கொள்ள கடவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த கட்டளை தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு கொடுக்கவில்லை என்று அங்கு தெளிவாக சொல்லுகிறார். பிதாக்களுக்கு கொடுக்காமல் அந்நாளில் அங்கே உயிரோடு இருந்த அந்த மக்களுக்கு மட்டும் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இஸ்ரேல் மக்களுக்கு மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளையாகிய நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்படவில்லை? ஆதாமுக்கும் நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுக்கப்படவில்லை. அதன் பிறகு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளை கொடுத்த தேவன் அவர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக வழிநடத்தி
எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் அங்கு சொல்லும்போது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆக எரேமியாவின் புத்தகம், எரேமியாவின் மூலமாக புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று தேவன் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக அந்த புது உடன்படிக்கையை யார் மூலமாக பண்ணுகிறார்? எபிரேயர் புத்தகம் 1:1 நாம் வாசிக்கும் போது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு என்று நாம் வாசிக்கிறோம். ஆக குமாரன் மூலமாக இந்த கடைசி நாட்களில் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாவது உடன்படிக்கையை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார் என்பதை எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். ஆக அவர் எப்போது நிலைநிறுத்தினார் என்று நாம் வாசிக்கும் போது, மத்தேயுவின் புத்தகம் 26 28 வரை வாசிக்கும் போது, புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தம் என்பதை அவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக புது உடன்படிக்கை அவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட கட்டளைகள், அவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட கட்டளைகளை புது உடன்படிக்கையின் கட்டளைகளாக அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளைகள் எப்படிப்பட்டவைகள் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆக புது உடன்படிக்கையின் ரத்தம் சம்பந்தப்பட்ட கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆக பாரம் இல்லாத ஒரு கட்டளை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாக. அந்த கட்டளை என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். அந்த கட்டளை என்ன என்று நாம் பார்க்கும்போது, மார்க் 16:15, மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், உலகமெங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்கிறார். ஆக உலக மக்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்றால் என்ன? அந்த சுவிசேஷத்திற்கு நாம் எப்படி கீழ்ப்படுவது என்ற காரியத்தை நாம் கூடுதலாக தெரிந்து கொள்ளும். அப்படி என்றால் சுவிசேஷத்தை கொடுத்து, குமாரன் மூலமாக சுவிசேஷத்தை கொடுத்த தேவன் அதுக்கு முன்னதாக ஆதாமிலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளையை நமக்கு எதற்காக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் நாம் வாசிக்கும் போது, இவைகள் போதனைக்காகவும் திருஷ்டாந்தமாகவும் எச்சரிப்பு உண்டாகும்படியாகவும் பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தார், அவர் கீழ்ப்படியவில்லை. என்ன ஆனது? தோட்டத்திலிருந்து துரத்தை விட்டார். இன்று குமாரன் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுவிசேஷமாகிய அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார், என்ன செய்தார்? கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். உலகம் முழுவதையும் அழித்தாலும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அதே போல் குமாரன் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது வருகிற அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க செய்வார். அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். அந்த நித்திய ஜீவனாகிய அந்த ராஜ்யத்தில் நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் நாம் வாழ்வோம். வேதத்தில் பிதா பூர்வ காலத்திலிருந்து கட்டளை கொடுத்து வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதாக சொல்வதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் பிதாவின் சித்தம் வேறு, அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் வேறு, ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் வேறு என்பதாக அல்ல. பிதா தன்னுடைய சித்தத்தை குமாரன் மூலமாகவும், குமாரன் பரிசுத்த ஆவியின் மூலமாகவும், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாகவும் அதை வெளியே கொண்டு வருகிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். மத்திய பிதாவானவர் கூறுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்பதாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போன பிறகு தேற்றவாளன் வருவார், அவர் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேற்றவாளன் என்றால் யார்? 16:7, 14:26, 15:26 ஆக யோவானுடைய புத்தகத்தில் இந்த 3 வசனங்களையும் நாம் வாசிக்கும் போது, தேற்றவாளன் சத்திய ஆவி என்றும் தேற்றவாளன் தான் பரிசுத்த ஆவி என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த தேற்றவாளன் ஆகிய சத்தியாவி அல்லது பரிசுத்த ஆவியின் மூலமாக வேதத்தை வெளியே கொண்டு வருகிறார்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக பேசாமல் பரிசுத்த மனிதர்கள் மூலமாக அல்லது அப்போஸ்தலர்கள் மூலமாக பேசுகிறார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கும் போது பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆக பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசும்போது பேசப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருடையது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக பரிசுத்த மனுஷர்கள் பேசின வார்த்தை பரிசுத்த ஆவியானவராக இருந்தாலும் யோவான் 16ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சுயமாக சொல்லாமல் குமாரனிடத்திலிருந்து எடுத்து சொல்லுவார் என்பதாக பார்க்கிறோம். ஆக குமாரனுடையது பிதாவுடையதெல்லாம் குமாரனுடையது என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். தெளிவாக யோவான் 16ஆம் அதிகாரம் 7 15 வரை வாசிக்கும் போது குமாரன் மூலமாக சொல்லப்படுகிற காரியங்கள் பிதாவுடையது, பிதாவுடையதெல்லாம் குமாரனுடையது, குமாரனுடையதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடையது. பரிசுத்த ஆவியானவர்கள் அப்போஸ்தலர் மூலமாக பேசுகிறார். அப்போஸ்தலர்கள் தாங்கள் பேசின காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை இன்று நாம் வாசித்துத்தான் அந்த பிதாவுடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் பேசுகிற வார்த்தைகள் பிதாவுடையது. அது குமாரன் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக அப்போஸ்தலர் மூலமாக அப்போஸ்தலர் பேசின காரியங்கள் இன்றைக்கு வேதத்தின் மூலமாக இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. வேதத்தை நாம் ஆராய்ந்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போல வேதத்தை நாம் ஆராய்ந்து அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துவின் உபதேசம் அல்லது சுவிசேஷம் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்றால் நாம் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருப்போம். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம். ஆவியானுடைய சத்தியத்தின்படி நாம் நடந்தவர்களாக இருப்போம். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின்படி நாம் நடந்தவர்களாக இருப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 வாசிக்கும் போது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அதனால அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் பிதாவுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றினர்களாக நாம் இருப்போம். தொடர்ந்து அதனுடைய காரியங்களை நாம் பார்க்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கிறபடி பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிங்கிற பிதாவுடைய சித்தம் என்ன? முதலில் நாம் பார்த்தது போல வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஜோடியை நாம் தேடி வாசிக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பிதாவுடைய சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆக ரட்சிக்கப்படுவதற்கு நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தை. சத்தியத்தை அறிந்தால் ஒழிய நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ஆக ரட்சிப்பு என்றால் என்ன? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக பாவி என்றால் யார், ரட்சிப்பு என்றால் என்ன என்பதான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவி என்றால் பாவம் செய்கிறவன் என்று வேதம் சொல்கிறது. ஆக பாவம் என்றால் என்ன என்று அநேகர் பாவத்தை குறித்து சொல்கிறார்கள், பாவத்தை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் வேதம் பாவத்தை குறித்து என்ன சொல்கிறது? 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24 கர்த்தருடைய கட்டளையை மீறுவதை பாவம். ஆதாம் பாவம் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதாம் என்ன செய்தான்? கர்த்தருடைய கட்டளையை மீறினான். கர்த்தருடைய கட்டளையை மீறுவதை பாவம். ஆக பாவம் செய்யும் போது அல்லது கர்த்தருடைய கட்டளையை மீறும் போது என்ன நடக்கிறது? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். இந்த பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது அல்லது மனிதன் தேவனை விட்டு பிரிந்து விடுகிறார். ஆக பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளை மீறுவது பாவம் என்றும் கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெறுகிறோம் என்பதை லூக்கா 1ஆம் அதிகாரம் 77 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். அது பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தம் பெறுகிறோம். அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். அது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் போது பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆக இந்த பரிசுத்தம் எப்படி கிடைக்கிறது? யோவான் 17:17 நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனத்திற்கு அல்லது அவருடைய கட்டளைக்கு
அல்லது அவருடைய வார்த்தைக்கு அல்லது அவருடைய உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம், பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை பெறுகிறோம், பரிசுத்தம் நாம் பெறுகிறோம். ஆக யோவான் 17 வசனத்தில் நாம் வாசித்தோம். யோவான் 15 அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமா இருக்கிறீர்கள். சங்கீதம் 119 வாசிக்கும் போது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவதற்கு முன்னதாக 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கிறோம். முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நீங்கள் நடவாமல். ஆக சத்தியத்தை அறியாத போது நாம் நம்முடைய இச்சைகளின்படி நடக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2:3 நாம் வாசிக்கிறோம். தீத்து 3:7 நாம் வாசிக்கிறோம். முன்னே நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆக சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்த பிறகு அந்த பாவத்திலிருந்து அல்லது நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பின காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று சத்தியத்தின் வார்த்தைக்கு அல்லது பிதாவுடைய சித்தத்திற்கு அல்லது கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு அல்லது அப்போஸ்தலன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம், பாவம் மன்னிப்பாக ரட்சிப்பை பெறுகிறோம், பரிசுத்தம் பெறுகிறோம். அதோடைய முடிவுதான் நித்திய ஜீவன். அதனால 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 நாம் வாசிக்கிறோம். உன்னை குறித்து